வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the continuation part of the lesson 18 Organization of Life என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சி 18.5 Organ System. A group of organs from the organ system and together they perform a particular function. The heart and the blood vessels together make the cardiovascular system. Organs such as your nose, pharynx, trachea, lungs and diaphragm work together as the respiratory system. The mouth, esophagus, stomach, duodenum and the intestine together form the digestive system. Other example of organ system include the endocrine system, integumentary system, muscular system, reproductive system, skeletal system, urinary system, immune system, etc. Let us see the respiratory system as an example for organ system elaborately. ஒத்த உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கி குறிப்பிட்ட ஒரு பணியை ஒருங்கிணைந்து செய்கின்றன. இதயமும் இரத்த குழல்களும் இணைந்து இரத்த சுற்றோட்ட மண்டலத்தை உருவாக்குகிறது. மூக்கு, தொண்டை, சுவாச குழாய், நுரையீரல்கள் மற்றும் உதரவிதானம் போன்றவை இணைந்து சுவாச மண்டலம் உருவாகிறது. வாய், உணவு குழாய், இரைப்பை, சுவாச மண்டலங்கள், முன் சிறுகுடல் மற்றும் குடல்கள் இணைந்து செரிமான மண்டலம் மற்றும் உருவாக்குறது. இதேபோல நாளமில்லா சுரப்பி மண்டலம், எலும்பு சட்டக மண்டலம், சிறுநீரக மண்டலம், நோய் தடைக்காப்பு மண்டலம் போன்றவை பிற உறுப்பு மண்டலங்களாகும். உறுப்பு மண்டலத்திற்கான எடுத்துக்காட்டாக மனிதனுடைய சுவாச மண்டலத்தை பற்றி விரிவாக காண்போம். We are example the organ system elaborately. The respiratory system, சுவாச மண்டலம். Our respiratory system consists of organs like trachea, bronchus like and lungs. It is responsible for exchange of air between the atmosphere and the blood. Let us see the organs of the respiratory system in detail. நமது சுவாச மண்டலம் வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே வாயு பரிமாற்றத்திலே ஈடுபடும் உறுப்புகளான மூச்சுக்குழாய், மூச்சு கிளைக்குழாய் மற்றும் நுரையீரல்களை கொண்டுள்ளது. சுவாச மண்டலத்தில் உள்ள உறுப்புகளை தற்போது விரிவாக நாம் காண இருக்கின்றோம். At first we see the nose. The nose, we inhale air through the nostril which leads to the nasal cavity. The inner surface of this cavity is lined with cilia and mucus producing cells which make it sticky and moist. The cilia and mucus trap dust and germs to prevent them from going deeper in the respiratory tract. The blood vessel in the nose help to warm the inhaled air. நாம் காற்றை நாசித்துளை வழியாக உள்ளே இழுக்கின்றோம். நாசித்துளைகள் நாசி குழியாக தொடர்கின்றன. இக்குழியினுடைய உட்புற சுவர் நுண்ணிய ரோமங்கள் மற்றும் கோழை சுரப்பு செல்களால் ஆனது. இவை ஒட்டும் தன்மையும் ஈரப்பதத்தையும் உருவாக்குகிறது. ரோமம் மற்றும் கோழை ஆகியவை தூசுக்களையும் நுண்ணுயிரிகளையும் வடிகட்டி அவை சுவாசப்பாதையின் உள்ளே நுழைவதை தடுக்கின்றன. உள்ளிழுக்கப்படும் காற்றை இதமாக வெப்பமாக வைத்துக்கொள்ள மூக்கிலே இரத்த நாளங்கள் உதவுகிறது என்பதை முதலிலே நாம் நாசியை பற்றி காண இருக்கின்றோம். மூக்கு. And then we see the windpipe, மூச்சு குழாய். After passing through the nasal cavity, the air enters the pharynx, that it goes into the trachea or the windpipe, which is an elastic tube extending down the length of the neck and partly into the chest of cavity. Between the pharynx and the trachea lies small air passage is called as the larynx, commonly known as the voice box. The larynx has fold of tissues which vibrate with the passage of air to produce sound. நாசிக்குழியை அடுத்து காற்றானது தொண்டையில் நுழைகிறது. பிறகு அது ட்ரக்கியா என்னும் மூச்சுக்குழாய்க்குள் செல்கிறது. மேலும் தன்மை கொண்ட இந்த மூச்சுக்குழாய் கழுத்து முழுவதும் மற்றும் மார்பு அறையின் பாதி வரையிலும் நீள்கிறது.
தொண்டைக்கும் மூச்சு குழாய்க்கும் இடையே சிறிய காற்று பாதையாக குரல் வளை என அழைக்கப்படும் லாரிங்ஸ் காணப்படுகிறது. தசை மடிப்புகளாலான குரல் வளை காற்று நுழையும் பொழுது அதிர்வடைந்து ஒலியை எழுப்புகிறது. Then we see the bronchi. The trachea divides into two branches called as a bronchi, singular bronchus. Each branches leads to the lungs, where it divides and redivides to finally form the air passage called bronchus. மூச்சுக்குழாய் இரண்டு மூச்சு கிளைக்குழல்களாக பிரிந்து ஒவ்வொரு மூச்சு கிளைக்குழல்களும் நுரையீரலுக்குள் நுழைந்து மேலும் பல கிளைகளாக பிரிந்து நுண் கிளை குழல்களாக மாறுகிறது. And then we see the lungs, நுரையீரல்கள். The lungs are the organs present in the chest cavity that allow our body to exchange the gases, oxygen to carbon dioxide. The lungs are two spongy elastic bags on each side of the thoracic cavity. The thoracic cavity is bounded dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and the lower side of the dome-spaced diaphragm. The left lung is slightly smaller than the right lungs, allows room for the heart. With the lungs, each bronchi leads to the bunch of air sacs called alveoli, singular alveolus என்று பெயர். அதுக்கு நுரையீரல் மார்பறையிலே காணப்படும் உறுப்புகளாகும். இவற்றின் மூலம் வாயு பரிமாற்றம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் நடைபெறுகிறது. நுரையீரல்கள் மார்பறையின் ஒவ்வொரு புறமும் காணப்படும் பஞ்சு போன்ற மேலக்கூடிய பைகளாகும். மார்பறையானது முதுகுப்புறத்திலே முதுகெலும்பிலும் வயிற்றுப்புறத்திலும் மார்பெலும்பிலும் பக்கவாட்டில் விலா எலும்புகளாலும் அடிப்புறத்தில் குவிந்த உதரவிதானத்தாலும் சூழப்பட்டுள்ளது. இடது நுரையீரலானது இதயத்திற்கு இடமளிக்கும் வகையிலே வலது நுரையீரலை விட சற்று சிறியதாக உள்ளது. நுரையீரலில் ஒவ்வொரு மூச்சு கிளைக்குழலும் கொத்தான காற்று நுண்ணறைகளால் முடிவடைகிறது என்பது இந்த லங்ஸினுடைய விளக்கம். Then more to know, on an average of adult human being at rest breathes in and out 15 to 18 times in a minute. During heavy exercise, breathing rate can increase up to 25 times per minute. Smoking damages lungs. Smoking is also linked to cancer. It must be avoided. Where you sneeze, you should cover your nose so that the foreign particles you expel are not inhaled by others. ஓய்வு நிலையிலே உள்ள ஒரு வளர்ந்த மனிதனுடைய சராசரியாக நிமிடத்திற்கு 15 முறையிலிருந்து 18 முறை வரை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான். கடும் உடற்பயிற்சியின் போது சுவாசம் வீதம் நிமிடத்திற்கு 25 முறைகளுக்கு மேலாக இருக்கும். புகைப்பிடித்தல் நுரையீரல்களை சேதப்படுத்தி புகைப்பிடித்தல் புற்றுநோய்க்கு காரணமாவதை தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு தும்மல் ஏற்படும் பொழுது நீங்கள் நாசி துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் வெளியேற்றும் அயல் பொருள்கள் அருகில் இருப்பவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். இது மோர் டு நோவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். And then we see the alveoli. It's the tiny air sacs in lungs that are located at the end of the bronchial tubes. It is microscopic in nature. It is meant for the exchange of oxygen and carbon dioxide. நுரையீரலுக்குள் காணப்படும் காற்று நுண்ணறைகளிலே நுண்கிளை குழலின் முடிவிலே பை போன்று மிக நுண்ணிய அமைப்பாக காணப்படுகிறது. காற்று நுண்ணறைகள் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுடைய வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. இது எவ்வாறு உதவுகிறது என்பதை படங்கள் வாயிலாக நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங், சுவாச செயலியல் எவ்வாறு இருக்கிறது. இன்ஸ்பிரேஷன், உள் சுவாசம், இன்ஹாலேஷன். The process of taking air into lungs is called inspiration or inhalation. During the inspiration, the sternum is pushed up and outward of the diaphragm is pulled down. This increases the volume of the thoracic cavity and thus the pressure decreases. The air outside the body flows into the lungs.
Here exchange of gases takes place between the air and the blood. காற்றை நுரையீரலுக்குள் எடுத்துச் செல்லும் நிகழ்வு உள்சுவாசம் என அழைக்கப்படுகிறது. இந்த உட்சுவாசத்தின் போது மார்பெலும்பு மேல் நோக்கியும் வெளிநோக்கியும் தள்ளப்படுவதோடு உதரவிதானம் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. இதனால் மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது, அழுத்தம் குறைகிறது. நுரையீரலில் அழுத்தம் குறைவதால் வெளிக்காற்றானது நுரையீரலுக்குள் நுழைகிறது. இங்கு காற்றுக்கும் இரத்தத்திற்கும் இடையே வாயு பரிமாற்றம் என்று ஒன்று நடைபெறுகிறது. தென் எக்ஸ்கலேஷன் வெளிசுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது? The process of expelling air from the lungs is called expiration or exhalation. Upon the exhalation, the lungs recoil the force the air out of the lungs. The intercostal muscles relax, returning the chest wall to its original position. During the exhalation, the diaphragm also relaxes, moving higher into the thoracic cavity. This increases the pressure within the thoracic cavity. Related to the environment, air rushes out of the lungs due to the pressure gradient. This movement of air out of the lungs is a passive event. நுரையீரலிலிருந்து காற்றை வெளியேற்றும் நிகழ்வு வெளிச்சுவாசம் என அழைக்கப்படுகிறது. வெளிச்சுவாசத்தின் போது நுரையீரல்கள் காற்றை அதிக விசையுடன் வெளித்தள்கிறது. பின்னர் விலா எலும்பிடை தசைகள் மீட்சியடைந்து மார்பறையின் சுவர் அதன் பழைய நிலைக்கு திரும்புகிறது. உதரவிதானம் மீட்சியடைந்து மார்பறையில் மேல் நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக மார்பறையின் அழுத்தம் புறச்சூழலை ஒப்பிடும் பொழுது அதிகரிக்கிறது. மார்பறைக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையே காணப்படும் இந்த அழுத்த வேறுபாட்டால் காற்றானது விசையுடன் வெளியேறுகிறது. நுரையீரலிலிருந்து காற்று வெளியேற்றப்படும் இந்த நிகழ்வு செயலற்ற பாசிவ் நிகழ்வாக கருதப்படுகிறது. And then we see the exchange of gases in the alveoli. காற்று நுண்ணறையிலே வாயு பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது? The content of oxygen in the inhaled air is alveoli is more than the blood flowing through the capillaries, so the oxygen moves into the blood by simple diffusion. Hemoglobin in the blood combines with the oxygen to form oxyhemoglobin. The blood carrying oxygen reaches the heart through the blood vessels. The heart pumps into all the tissues in the body. The tissues release the carbon dioxide which is carried back to the alveoli in the blood by the blood. Carbon dioxide diffuses by the blood to the air in the alveoli and is sent out of the body when the air is exhaled. காற்று நுண்ணறையில் உள்ளே இழுக்கப்படும் காற்றிலே உள்ள ஆக்சிஜன் அளவு அங்குள்ள இரத்த குழலினுள் உள்ள ஆக்சிஜன் அளவை விட அதிகம். இதனால் எளிய பரவல் மூலம் ஆக்சிஜன் இரத்தத்தில் நுழைகிறது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் இணைந்து ஆக்சிஹீமோகுளோபினாக மாறுகிறது. ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு இரத்தமானது இரத்த குழல்கள் வழியே இதயத்தை அடைகிறது. இதயம் சுருங்கி இந்த ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை உடலினுடைய அனைத்து திசுக்களுக்கும் அனுப்புகிறது. திசுக்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தின் வழியே காற்று நுண்ணறைகளுக்கு எடுத்து வரப்படுகிறது. இரத்தத்திலிருந்து பரவல் முறையிலே கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணறைகளில் நுழைந்து வெளிச்சுவாசத்தின் பொழுது உடலை விட்டு வெளியேற்றப்படுகிறது என்பதை இங்கு படமாக இன்ஹேலேஷன் எக்ஸாலேஷன் படங்களாக நமக்கு இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸாலேஷன், இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்பதை, வெளிச்சுவாசத்திற்கும் உட்சுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். உட்சுவாசம், த மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ராம் கான்ட்ராக்ட், அதாவது சுருங்குகிறது, உதரவிதானத்தின் தசைகள் சுருங்குகிறது. இங்கு பார்த்தீங்கன்னா த மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ராம் ரிலாக்ஸ், உதரவிதானத்தின் தசைகள் மீட்சி அடைகிறது வெளிச்சுவாசத்திலே. தென் த டயஃப்ராம் கோஸ் டவுன்வேர்டு, உதரவிதானம் கீழ்நோக்கி நகர்கிறது. த டயஃப்ராம் கோஸ் அப்வேர்டு, உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது. தென் த ரிப்ஸ் மூவ் அப்வேர்டு அண்ட் டவுன்வேர்டு, த ரிப்ஸ் மூவ் டவுன்வேர்டு, விலா எலும்புகள் மேல் நோக்கியும் வெளிப்புறமும் நகர்கிறது, விலா எலும்புகள் கீழ் நோக்கி நகர்கிறது. த வால்யூம் ஆஃப் தைராக் chest cavity increases, the volume of thyroid cavity chest cavity decreases. மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது உட்சுவாசத்திலே, வெளிச்சுவாசத்திலே மார்பறையுடைய கொள்ளளவு குறைகிறது. ஏர்
enters the lungs through the nose. Air goes out of lungs through the nose. காற்று மூக்கின் வழியாக நுரையீரலுக்குள் நுழைகிறது, காற்று மூக்கின் வழியாக நுரையீரலிருந்து வெளியேறுகிறது என்கின்ற இந்த வேறுபாடுக்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான். வடிவ குழாய், ஒரு பெரிய பாதுகாப்பு குழாயில் எடுத்துக்கிட்டு 1 லிட்டரில் பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்து தக்கையை செஞ்சு எப்படி லங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து இது ஒரு ஆக்டிவிட்டியாக ஜஸ்ட் யூ டூ திஸ் ஆக்டிவிட்டி பை யூஸிங் எ பலூன், எ பிளாஸ்டிக் கேன் அண்டு ஸ்ட்ரா டு ப்ரொடியூஸ் ஆஸ் எ லங்ஸ். இது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் இங்கு உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் வி see the உடற்செயலியல் செயல்பாடுகள், physiological process, the ways in the biomolecule cells, tissues, organs and organ system work together to accomplish the complex goal of sustaining life are called physiological process. Let us study about the same of them here. ஒரு உயிரினம் வாழ்வதற்காக எவ்வாறு உயிர் மூலக்கூறுகள், செல்கள், திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இணைந்து செயல்படுகின்றனவோ அது உடற்செயலியல் செயல்பாடு என அழைக்கப்படுகிறது. அதை பற்றி இங்கு நாம் விரிவாக காண இருக்கின்றோம். ஹோமோஸ்டாட்டிக்ஸ், தன்னிலை காத்தல். ஹோமோஸ்டாட்டிக் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் வேர் த செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் tends to maintain the balance for the survival. The regulation takes place is defined as the internal environment. Mammals are capable of maintaining constant body temperature despite the changes in the external temperature. Behavioral and physiological responses are the two important regulating mechanisms that maintain the stability of homeostatics. உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக மனித உடலிலே மண்டலம் சுயமாக தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொண்டு சமநிலையை பராமரிப்பது தன்னிலை காத்தல் எனப்படும். இக்கட்டுப்படுத்தல் உட்புற சூழலில் நடைபெறுகிறது. பாலூட்டியில் புற வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் உடல் உள் வெப்பநிலை நிலையாக காணப்படுகிறது. நடத்தை சார் மற்றும் உடற்செயலியல் துலங்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் செயல்முறை மூலம் தன்னிலை காத்தல் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. In simple terms, it could be referred as a balance of a system to maintain the stable internal environment for the survival of the animal. If the homeostatic regulates the successfully, life continues, or it's unsuccessful, death or disaster occurs. அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தன்னிலை காத்தல் என்பது ஒரு உயிரினம் வாழ்வதற்காக அதன் உள் சூழலை சீராக பராமரிக்கும் வகையிலே ஒரு அமைப்பில் காணப்படும் சமநிலையை இது குறிக்கிறது. சீரான உடல் நிலையிலே தன்னிலை காத்தல் வெற்றிகரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டால் வாழ்க்கை தொடர்கிறது. மாறாக தோல்வியுற்றால் இறப்பு அல்லது சீரழிவு என்பது உருவாகிறது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன்ஸ், பாடி டெம்பரேச்சர் are done by the various biophysical and biochemical methods. Human beings are warm-blooded in nature. That is, they maintain their body temperature as constant. When the body temperature rises, sweat is produced to bring the temperature down. When the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. This is an example for homeostatic. ஒருங்கிணைவு மற்றும் பணிகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் மூளை தானியங்கு நரம்பு மண்டலம் மூலம் நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் ஆகியவற்றை சீரான உடல்நிலையை ஒழுங்குபடுத்த இது உதவுகிறது. The control blood glucose level is another example in which the insulin hormone is secreted whenever the blood glucose level rises and the glucagon hormone is secreted whenever the blood glucose level is reduces. இரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படுவது மற்றொரு எடுத்துக்காட்டாகும். இரத்தத்திலே சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரத்தத்திலே
சர்க்கரை அளவு குறையும் பொழுது குளுக்கோகான் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவு சீராக பராமரிக்கப்படுகிறது. தென் we see the diffusion விரவல். Diffusion is the movement of particle from the area of higher concentration to lower concentration. The overall effect is equalize concentration throughout the medium. அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறுகள் கடத்தக்கூடிய தானாகவே இடப்பெயர்ச்சி அடைவது பரவல் எனப்படும். இதன் மூலம் முழு ஊடகமும் சம செறிவை அடைகிறது. எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்யூஷன் இன்க்ளூட் பெர்ஃப்யூம் filling the whole room and the movement of small molecule across the cell membrane. One of the simplest demonstration a diffusion is adding a drop of ink to water. எரியும் ஊதுபத்தினுடைய மனம் அறை முழுவதும் பரவுதல், செல்சவின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல் ஆகியவை பரவல் முறைக்கு எடுத்துக்காட்டாகும். பரவலுக்கு மிக எளிய விளக்கமாக நீரிலே ஒரு சொட்டு நீல மை அல்லது சிவப்பு மையை விடுவதை நாம் இங்கு உதாரணமாக கூறலாம். What will happen when an incense stick is lit up the room? How do you feel? The fragrance spreads over the entire room. The movements of molecules of ions is from region of higher concentration to region of lower concentration. You can smell incense sticks after lighting because the smoke diffuse in the air and makes it way to your nose. Let us think of the following. How does the smell spread out in the entire room? Does the smell spread uniformly in the entire room? Can you give any other examples? அறையினுடைய ஓரத்திலே ஊதுபத்தியை பற்ற வைத்தால் சிறிது நேரத்திலே என்ன நிகழும், நீ எவ்வாறு உணர்கிறாய்? அதன் மனம் அறை முழுவதும் பரவுகிறதா? மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன. ஊதுபத்தியினுடைய புகை காட்டிலே பரவி உன் மூக்கை அடைவதால் அதன் மனத்தை நம்மால் உணர முடிகிறது. There are the other process in which the substance move liquid medium. For an example, when the tea pack is immersed a cup. மனம் எவ்வாறு அறை முழுவதும் பரவுகிறதோ மனமானது அறை முழுவதும் ஒரே சீராக பரவுகிறது. வேறு ஏதேனும் உதாரணங்கள் உன்னால் கூற முடியுமா என்றால், இதுபோன்று நீர்ம ஊடகத்திலே மூலக்கூறுகள் பரவுகின்றன. எடுத்துக்காட்டு, தேயிலைத்தூள் வடிகட்டும் பையை சூடான நீர் உள்ள கண்ணாடி முகவிலே இடும் பொழுது அவற்றில் உள்ள துகள்கள் விரவல் முறையிலே விரைவாக பரவுகிறது என்பதை இங்கு நமக்கு படமாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Of a hot water, tea powder particles disperse in the water of the diffusion, and then we see the more to know. Do you know the mixing of foodstuffs and digestive juice of this gut occurs by diffusion, exchange of respiratory gases, oxygen, carbon dioxide between the blood and tissues fluids, between the tissues fluid and cells also occur by the diffusion. பரவல் முறையின் மூலம் உணவுப் பொருட்கள் செரிமான நொதியுடன் கலக்கின்றன. சுவாச வாயுக்களான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவை இரத்தம் மற்றும் திசு திரவங்களுக்கு இடையிலும் திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகிறது என்பது do you know. Then osmosis, சவ்வூடு பரவல். சவ்வூடு பரவலை பற்றி சொல்ல வேண்டுமானால், osmosis is the movement of the solvent particles across the semi-permeable membrane from a dilute solution into a concentrated solution. The solvent moves to dilute concentrated solution. Dilute solution to concentrated solution and equalize the concentration on both sides of the membrane. The movement of the liquid in and out of the cells is dependent on the concentration of the solution surrounding it. There are three types of situation in which this cloud vary. நீர்த்த கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அடர்கடத்தி அல்லது தேர்வு கடத்தும் சவ்வின் வழியே இடப்பெயர்ச்சி அடையும் நிகழ்ச்சி சவ்வூடு பரவல் எனப்படும். சவ்வினுடைய இருபுறமும் உள்ள செறிவு சமநிலை அடையும் வரை கரைப்பான் மூலக்கூறுகள் செறிவு குறைந்த கரைசலிலிருந்து செறிவு மிகுந்த கரைசலுக்கு நகர்கிறது. ஃபர்ஸ்ட் ஐசோடோனிக் மீன்ஸ் ஒத்த செறிவுள்ள கரைசல்கள். Here the concentration of the external and internal solution of the organism are same. இதில் செல்லின் உட்புற கரைசலும் செறிவும் வெளிப்புற கரைசலுடைய செறிவும் ஒரே மாதிரியாக இருக்கும். Then the hypotomic, குறை செறிவு கரைசல். இதில் பார்த்தோம்னா here the external solution concentration is less compared to the concentration of the inner solution. செல்லின் வெளியே உள்ள கரைசலுடைய செறிவு உள்ளே உள்ள கரைசலுடைய செறிவை விட
குறைவு, அதனால் வெளியிலிருந்து நீரானது செல்லின் உள்ளே செல்கிறது. தென் ஹைப்பர்டோனிக், மிக செறிவு கரைசல். இது என்ன பண்ணால் செல்லின் உள்ளே வெளியே உள்ள கரைசலுடைய செறிவு உள்ளே உள்ள கரைசலுடைய செறிவை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீரானது செல்லை விட்டு வெளியேறுகிறது என்பதற்குண்டான படங்களும் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் வி see the osmoregulation, ஊடுபரவல் ஒழுங்குபாடு. The term osmoregulation was coined by the Haber in 1902. Osmoregulation is the process by which the organism regulates the water balance of its body and maintains the homeostasis of the body. It includes controlling excess water loss or gain and maintaining the fluid balance and the osmosis concentration, that is the concentration of electrolytics. It ensures that the fluid in the body do not get too diluted or concentrated. ஊடுபரவல் ஒழுங்குபாடிலே என்ற சொல்லானது 1902 ஹோபர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு உயிரியானது அதனுடைய உடலிலே நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதனுடைய தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயலே ஊடுபரவல் ஒழுங்குபாடு என அழைக்கப்படுகிறது. இது அதிகப்படியான நீரிழப்பு அல்லது நீர் உள்ளீர்ப்பை கட்டுப்படுத்தல், திரவ சமநிலையை பேணுதல் மற்றும் ஊடுபரவல் செறிவை, அதாவது மின் பகுளிகள் எலக்ட்ரோலைசிஸ் செறிவை பராமரித்தல் ஆகிய நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இதன் மூலம் உடலில் உள்ள திரவங்கள் அதிகமாக நீர்த்து போகாமலோ அல்லது அடர்வு மிகுந்து விடாமலோ இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. The organism are divided into two types of based and osmoregulation. There are osmoconformers and osmoregulators. இது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஊடுகலப்பு ஒத்து அமைவான்கள், இன்னொன்று ஊடுகலப்பு ஒழுங்கு அமைவான்கள் என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய உடலிலே ஊடுகலப்பு அடர்த்தியை மாற்றிக்கொண்டால் அதற்கு பெயர் ஊடுகலப்பு ஒத்து அமைவான்கள். புறச்சூழலின் தன்மை எப்படி இருந்தாலும் உடல் செயலியல் நிகழ்விலே தங்களது உட்புற ஊடுகலப்பு அடர்த்தியை நிலையான அளவுடன் பராமரித்து கொள்ளுதல் அப்படின்னு இருந்ததுன்னா, with their surroundings most of the invertebrates marine organism are osmoconformers என்று பேர். அடுத்து osmoregulators என்ன சொல்கிறோம் அப்படின்னா, which can be extremely different from that of the surrounding environment through the physiological process. தன்னுடைய நிலையான அளவுடன் பராமரித்துக் கொள்ளுதல், வெளியில் எப்படி வெளிப்புறத்தில் இருந்தாலும் தன்னுடைய நிலையான அளவுடன் பராமரித்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் osmoregulators அப்படின்னு சொல்லி பேர். Then we see the cellular respiration. செல்லுலர் ரெஸ்பிரேஷனில் 2 வகையாக இருக்கிறது. செல் சுவாசத்திலே 2 வகையான செல் சுவாசம். ஒன்று பார்த்திங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். காற்று சுவாசம், காற்றுலா சுவாசம் என்ற 2 வகையான சுவாசங்கள் உள்ளது. In this type of respiration, the food substance is completely oxidized into H2O and CO2. அதாவது சுவாசத்தின் போது உணவுப் பொருட்கள் முழுமையாக ஆக்சிஜன் அடையாற்றம் அடைந்து நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மாற்றப்பட்டால் அது காற்று சுவாசம் என்று பேர். காற்றுலா சுவாசம் என்ற என்ன அப்படின்னா, சுவாசத்தின் போது உணவுப் பொருட்கள் பகுதி அளவே ஆக்சிஜன் அடையாற்றம் அடைந்து ஆற்றலை காற்றுலா சூழலை வெளிப்படுத்துவது. In this type of respiration, partial oxidation of food takes place. The organism release the energy in the absence of oxygen. காற்றில்லாத சூழலிலே உணவுப் பொருட்கள் பகுதியளவு ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் அதற்கு பேர் காற்றில்லா சுவாசம் என்று பெயர். இது 2க்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுக்கு உண்டான அட்டவணை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் யூ see and remember, ஆக்சிஜன் உள்ள சூழலில் நடைபெற்றால், அதாவது அரேபிக் ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் in the presence of oxygen, in absence of oxygen. The end products aerobic respiration are carbon dioxide and water. இதில் carbon dioxide and ethanol or lactic acid. Common all higher plants and animals, common in certain microorganism and human muscle cells. நுண்ணுயிரிகள் மற்றும் மனித தசை செல்களிலே காற்றுலா சுவாசம் நடைபெறுகிறது. இதற்குண்டான வேதி சமன்பாடு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம். வளர்ச்சிதை மாற்றம் என்பது மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் த லிவிங் ஆர்கானிசம் சஸ்டைன் தேர் லைஃப். உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து வேதி வினைகளுடைய தொகுப்பே வளர்ச்சிதை மாற்றம் என அழைக்கப்படுகிறது.
Then more to know, aerobic respiration releases 19 times more than energy than anaerobic respiration from the same amount of glucose. காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தை விட 19 மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸிலிருந்து வெளியேற்றுகிறது. In aerobic respiration, each glucose molecules produce 36 ATPs. காற்று சுவாசத்தின் பொழுது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளும் 36 ATP மூலக்கூறுகள் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகளை வெளியேற்றுகிறது. மெட்டபாலிசம் முடிஞ்சிருச்சு, வளர்ச்சிதை மாற்றம். தென் அனபாலிசம். வளர் மாற்றம்னா என்ன? Anabolism or constructive metabolism is all about building and storing. It supports growth of new cells. வளர்மாற்றம் என்பது உருவாக்குதல் மற்றும் சேமித்தலை குறிக்கிறது. இது புதிய செல்களுடைய வளர்ச்சி, உடல் திசுக்களை பராமரித்தல் மற்றும் எதிர்கால தேவைக்கான ஆற்றலை சேமித்தல் வளர்மாற்றம் எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், கிளைகோஜன் அண்ட் அதர் சுகர்ஸ், அமினோ ஆசிட்ஸ், என்சைம், ஹார்மோன்ஸ், புரோட்டீன்ஸ், fatty acid, cholesterol and other steroids. Then catabolism. சிதை மாற்றம்னா என்ன? Catabolism are the destructive. Metabolism is the process that produces the energy required for all activity in the cells. In the process, cell break down large molecules, mostly carbohydrates and fats, to release energy. This energy release provides fuel for anabolism, heat the body and enable the muscles to contract and the body to move. As complex chemical units are broken down into more simple substances, the waste products released in the process of the catabolism are removed from the body through the skin, kidney, lungs and the intestine. Example, carbohydrates, glucose, CO2, water and heat, protein, amino acids. The repeated anabolism and catabolism reactions maintain the homeostatic condition in the organism. The metabolic process is a cause for maintaining inorganic balance, ionic balance in the body. It is also responsible for movement, growth, development, maintenance and repair the cells, tissues and the human body. These metabolic reactions occur in different organs of living species. அதாவது சிதை மாற்றம் என்பது செல்லினுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் பொழுது பெரிய மூலக்கூறுகள் செல்களால் சிதைக்கப்பட்டு ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் ஆற்றலானது வளர்மாற்றத்திற்கான எரிபொருளை வழங்குகிறது. உடல் வெப்பப்படுகிறது. தசை சுருக்கம் மற்றும் உடல் இயக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. சிக்கலான வேதி மூலக்கூறுகள் மிக எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படுவதால் கழிவுப் பொருட்கள் உருவாகி அவை தோல், சிறுநீரகங்கள் மற்றும் நுரையீரல்கள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாகவும், குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் வெப்பத்தை வெளிவிடுகிறது. புரதம் அமினோ அமிலங்களை வெளிவிடுகிறது. தொடர்ச்சியான வளர்ச்சிதை மாற்றங்கள் வினைகள் உயிரின் தன்னிலை காத்தல் நிலையை தக்க வைக்கிறது. வளர்ச்சிதை மாற்ற செயலானது உடலினுடைய அயனிச்செறிவை சமநிலையை பராமரிக்க காரணமாகிறது. இந்த நிகழ்ச்சியானது மனித உடலினுடைய இயக்கம், வளர்ச்சி நிலைகள், செல்கள் மற்றும் திசுக்களுடைய பராமரிப்பு மற்றும் சரிசெய்தலுக்கு காரணமாகிறது. உயிரினங்களின் பல்வேறு உறுப்புகளும் வளர்ச்சிதை மாற்ற வினைகளில் நடைபெறுகிறது என்ற இந்த சிதைமாற்ற நிகழ்வோடு lesson 18 organization of life should be completed. At last we see the more to know. Basal metabolism refers to the minimum energy required to maintain the normal activities of the body during complete rest in the warm atmosphere 12 to 18 hours after the intake of food. ஒருவர் உணவு சாப்பிட்ட பிறகு 12 முதல் 18 மணி நேரத்திற்கு பின் மிதமான வளிமண்டல சூழலிலே முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குறைந்த அளவிலான ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலே வளர்ச்சிதை மாற்றம் என அழைக்கப்படுகிறது என்ற more to know மேலும் அறிந்து கொள்வோம் என்ற நிகழ்வோடு this video should be completed. Until then, thank you so much. We will be see about the next video. Thank you so much.